வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். இந்தியா டுடே மேகசின் ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் ஒரு முறை மூட் ஆஃப் தி நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேசத்தில் மக்கள் என்ன விரும்புகிறாங்க, பாலிடிக்ஸில் இருந்து, சினிமாவில் இருந்து, விளையாட்டில் இருந்து, ஒவ்வொரு துறையிலையுமே என்ன மாதிரியான விஷயங்களை மக்கள் விரும்புகிறாங்க இந்த சென்ஸ் வந்துட்டு அன்னைக்கு எப்படி இருந்தாங்க, இன்றைக்கி அவர்களினுடைய விருப்பம் எப்படி இருக்குது. பாலிடிக்ஸில் ஒவ்வொரு முறையும் எலெக்ஷன் வரும்பொழுது நீங்கள் யாருக்கு ஓட்டு போட விரும்புகிறீங்கன்னு நினைப்பாங்க. ஸோ இவர்களினுடைய அந்த மூட் ஆஃப் த நேஷனில் ஒவ்வொரு 6 மாதத்துக்கு முறுக்க இன்றைக்கி டேட்டில் யார் சிஎம்மாக வரணும்னு நினைக்கிறீங்க, இன்றைக்கி டேட்டில் யார் பிரைம் மினிஸ்டராக வரணும்னு நினைக்கிறீங்க, இன்றைக்கி டேட்டில் யார் சிறந்த நடிகராக இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க, இன்றைக்கி டேட்டில் சிறந்த நடிகை யார், விளையாட்டு வீரர் யார், வீராங்கனை யார் அப்படின்னு சொல்லிட்டு மக்களினுடைய விருப்பங்களை அறிந்து அந்த கருத்துக்களை கேட்டு அவங்க ஒரு சர்வே நடத்தி அதனுடைய விஷயங்களை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதில் லேட்டஸ்ட்டாக ஆகஸ்ட் மாதத்தினுடைய இந்தியா டுடே மேகசின் பதிப்பில் மூட் ஆஃப் தி நேஷன் வந்திருக்குது. அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் டாப் 5 விளையாட்டு வீரர்கள், டாப் 5 விளையாட்டு வீராங்கனைகள். நம்ம போன வீடியோவில் கிரிக்கெட் வீரர்கள், கிரிக்கெட் வீராங்கனைகள் பற்றி பேசணும். இது கிரிக்கெட் இல்லாத மற்ற விளையாட்டுகள் இருக்கக்கூடிய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள், அவர்களினுடைய விருப்பம், மக்களினுடைய விருப்பத்தில் அவர்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இந்த பட்டியலில் பர்சன்டேஜில் வந்துட்டு பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் அப்படின்றது பிப்ரவரி மாதத்தில் அவர்கள் எடுத்த மூட் ஆஃப் த நேஷனில் மக்கள் இவருக்கு கொடுத்த பர்சன்டேஜ். அதே நேரத்தில் போல்டாக பிளாக் கலரில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மக்கள் இந்த வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் கொடுத்துருக்கக்கூடிய பர்சன்டேஜ். முதல்ல வீராங்கனைகள் தெரிஞ்சுக்கலாம். 5வது இடத்துல சவிதா புனியா, ஹாக்கி வீராங்கனை, 6.7% மக்களினுடைய சப்போர்ட்டை பெற்றிருக்கிறாங்க. 4வது இடத்துல அன்ஷு மாலிக், ரெஸ்லிங் வீராங்கனை, 7% மக்கள் இவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. 3வது இடத்துல வினீஷ் போகத், ரெஸ்லிங் வீராங்கனை, சமீபத்தில் கூட ஒலிம்பிக்கில் சர்ச்சையான ஒரு பெயர், 10.3% மக்கள் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. 2வது இடத்துல மனு பாகர், ஷூட்டிங், இவருக்கு 12.3% மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. முதலிடத்தில் பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து, இவருக்கு 26.2% மக்களினுடைய சப்போர்ட்டை பெற்று முதலிடத்தில் இருக்கக்கூடிய வீராங்கனையாக இருக்கிறாங்க. அடுத்தது வீரர்கள் பட்டியல்னு பார்த்தோம்னா 5வது இடத்துல லக்ஷ்யா சென், பேட்மிண்டன் வீரர், 4.6% மக்கள் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. 4வது இடத்துல PR ஸ்ரீஜேஷ், ஹாக்கியினுடைய கோல் கீப்பராக இருந்தார், 5.5% மக்கள் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. 3வது இடத்துல ஹர்மன் பிரீத் சிங், ஹாக்கி வீரர், 7.4% மக்கள் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. 2வது இடத்துல சுனில் ஷெட்ரி, ஃபுட்பால் வீரர், இவருக்கு 13.4% மக்கள் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. முதலிடத்தில் நீரஜ் சோப்ரா, 41.5% மக்கள் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஆகஸ்ட் மாதத்தில் வெளிவந்த மூட் ஆஃப் த நேஷனில் விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகள், மக்களினுடைய விருப்பமாக இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகள். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.